பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்-ஹிக்மா பாடசாலையினுடைய நிறைவேற்று பொறுப்பாளர் அவர்களே, அன்பு நண்பர் அஷ்ரப் அவர்களே, அதுபோன்று சம்மாந்துறை மத்திய கல்லூரியினுடைய முன்னாள் அதிபர் அன்புக்குரிய இஸ்மாயில் அதிபர் அவர்களே, அதுபோன்று இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அதிதிகளையும் விழித்தவனாக இந்த பாடசாலையின் அன்புக்குரிய ஆசிரியர்களையும் விழித்தவனாக இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தங்களுடைய பிள்ளைகளுடைய நிகழ்வை கண்டுகளிப்பதற்காக இன்று பிற்பகல் 1 மணியிலிருந்து இற்றை வரை இப்போது வரை இங்கே காத்திருந்து இவர்களுடைய நிகழ்வுகளை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய பெற்றோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் பல வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் இந்த பாலர் பாடசாலையினுடைய நிகழ்வையும் இங்கு கற்பித்தலிலே ஈடுபடுகின்ற எங்களுடைய சிறார்களுடைய நிகழ்வுகளையும் அவர்களை மன மகிழ்விக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த பிரதேசத்தினுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே என்னை அழைத்திருக்கிறார்கள். அதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு நடைபெற்ற நிகழ்வுகளை சிறிது நேரம் அவதானித்த போது மிகவும் துல்லியமாக எல்லோரையும் கவர்கின்ற வகையிலே பல நிகழ்வுகள் நடைபெற்றது. மிகவும் காத்திரமான நிகழ்வுகளாக நான் அதனை பார்க்கின்றேன். ஆகவே உண்மையில் இந்த நாட்டினுடைய கல்வி திட்டம் எதிர்வருகின்ற 2026ஆம் தேதி மீளமைக்கப்பட இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஆண்டு 1, ஆண்டு 6 ஆகிய தரங்களுக்கான புதிய கல்வி சீர்திருத்தம் இந்த நாட்டிலே அமல்படுத்த இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இந்த நாட்டிலே பூர்த்தி அடைந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த கல்வி திட்டத்தின் மூலமாக இவ்வாறான பாலர் பாடசாலைகளும் எதிர்காலத்திலே கருத்தில் கொள்ளப்பட இருக்கின்றது. ஃப்ரீ எஜுகேஷன் சிஸ்டம் இட் ஷுட் பி கன்சிடர் இன் ஃபியூச்சர். இவர்கள் தான் எங்களுடைய நாட்டினுடைய தலைவராக வர வேண்டியவர்கள். இவர்கள் இளம் பிராயத்தினர். இவர்களை சிறந்த முறையிலே வழிநடத்த வேண்டும் என்று இந்த நாட்டினுடைய கல்வி உயர்கல்வி அமைச்சர் மிகவும் திடகாத்திரமாக மும்முரமாக இந்த மறுசீரமைப்பு தொடர்பாக அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக முன்பள்ளி ஆசிரியர்களுடைய கொடுப்பனவு தொடர்பாக இந்த அனுர திசாநாயக் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவர்களுக்கான கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த காலங்களில் அவர்களுக்கான கொடுப்பனவுகளிலே பல்வேறு குறைபாடுகள் காணப்பட்டாலும் கடந்த வரவு செலவு திட்டத்திலே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, எதிரே வருகின்ற வரவு செலவு திட்டத்திலும் கூட இந்த சிறுவர்களோடு மிக கடினமாக இவர்களை அணுகி வேலை செய்கின்ற குறிப்பாக பாலர் பாடசாலையினுடைய உரிமையாளர்கள் பாடசாலைகளுக்கு இந்த அரசாங்கத்தினால் எதனை வழங்க முடியுமோ அதனை வழங்குவதற்கும் அங்கு கற்றல் கற்பித்தலிலே ஈடுபடுகின்ற ஆசிரியர்களுக்கு என்ன தேவைகள் இருக்கின்றதோ அதனையும் நிறைவு செய்வதற்கு இந்த அரசாங்கம் மிகவும் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எதிர்காலத்திலே இந்த முன்பள்ளி பாடசாலைகளுடைய அபிவிருத்தி தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கான நிதி ஒதுக்கீடுகள், பிள்ளைகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பல்வேறு மட்ட பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அவர்களுக்கான எல்லா விதமான, அதாவது சிறந்த தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட பல்வேறு திட்டங்களை இந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே எதிர்காலத்திலே அந்த திட்டங்களை வழிமொழிந்து அந்த திட்டங்களை இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்படுவதன் மூலமாக என்னையும் இந்த நிகழ்வுக்கு அழைத்தமைக்காக இந்த பள்ளியினுடைய முன்பள்ளியினுடைய பணிப்பாளர் அதுபோன்று இங்கு வேலை செய்கின்ற அனைத்து ஊழியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சிறார்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.